இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, நான் பேசுகிறத கேட்டால் மட்டும் போதும். ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் இந்த வீடியோவை. சாரிங்க, ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவுக்கு தலை திவசங்க. அப்பா எங்களை விட்டு போய் 1 இயர் ஆச்சுன்னா எங்களால் நம்பவே முடியல. அதுக்கான விஜுவல்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. எங்கள் அப்பா எங்களை விட்டு போன நாள்னு பார்த்தீங்கன்னா, அது மே 5. ஆனால் தேதி பிறந்து வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, முன்னாடியே வந்துடுச்சு. அம்மாவை பார்த்தா தான் எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்னுமே தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்ன ஆறுதல் சொல்கிறதுங்க? ஏன்னா அவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமே. லைஃப் பார்ட்னர்ன்றவங்க இருக்கிறப்ப தெரியாது, இல்லாதப்ப தான் அவங்க அருமை புரியுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி தான் எங்கள் அம்மா அப்பா ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. எங்கள் அப்பா இருக்கும்போது அந்த அளவுக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவோட அருமை தெரியல. எங்கள் அப்பா இல்லாத போது தான் எங்கள் அப்பா எவ்வளோ எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, இதில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் போனதுக்கப்புறம் தாங்க தெரியுது. எங்கள் அப்பாவோட ஸ்ட்ரென்த்தே அவர் இல்லாதப்போ தான் எங்களுக்கே புரியுது. அப்பா இருந்தப்போ நம்ம இப்படி இருந்தோமா, அம்மா தான் எல்லாமே செஞ்சாங்க, அம்மா தான் எல்லாமே பார்த்தாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்பா இவ்வளோ தூரம் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றது அப்பா இல்லாதப்போ தான் நிறையாவே புரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ கஷ்டங்கள்லாம் தாண்டி ஒரு லைஃப்குள்ளே ஒரு நல்ல லைஃப் வாழ போகிறப்ப எங்கள் அப்பா எங்களை விட்டு போனதாங்க எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. 5 பொண்ணுங்களை வளர்த்து அதில் 3 பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. மிச்சம் 2 பேரும் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் தான் அப்பாவுக்கு இந்தமாரி ஆயிடுச்சு. அவங்க வேலைக்கு போயிட்டு அப்பாவுக்கு நிறைய செய்யணும், அப்பாவை கஷ்டப்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கனவுகள் கண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்க முடியாமல் போயிட்டு இன்னும் கஷ்டங்கள் தான் மனசில் நிற்கிது. அது சாகிற வரைக்கும் எங்கள் மனசுலேருந்து அது நீங்கவே நீங்காதுங்க. எங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ செய்யணும்னு நினச்சோம். அதை எவ்வளோ பேருக்கு எந்த விதத்தில் எப்படி செஞ்சாலுமே அது திருப்தியே அடையாது கடைசி வரைக்கும். எங்கள் அப்பாவுக்கு செய்யாமல் போனது தானே. எங்கள் அப்பா இருந்து ஒன்றுத்தையும் பார்த்து எங்கள் அப்பா அனுபவிக்கும் போது அதில் எங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷமும், எங்கள் அப்பா இல்லாத போது அவங்க ஃபோட்டோவுக்கு வச்சு படிக்கிறதுல என்ன இருக்குது? அது வேஸ்ட்டு தாங்க. இருக்கும்போதே யாருக்காக இருந்தாலும் எதாக இருந்தாலும் செஞ்சிடணும். அதுவும் பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக செய்ய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக செஞ்சிடணுங்க. இல்லைன்னா யார் எப்போ இருப்பாங்க அப்படின்றது நம்மளாலே சொல்ல முடியாது. நம்மளே நாளைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமான்றது நம்மளுக்கே தெரியாது. லைஃப் ரொம்பவே ப்ரெடிக்டபுளுங்க. ஏன்னா லைஃப் எப்போ யாருக்கு எப்படி மாறுன்றதே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இருக்கும்போதே அப்பா அம்மாவுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, எங்கெங்கே கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே செஞ்சுருங்க. எங்கள் அப்பா வெளியில் சுற்றி பார்க்கணுன்னா ரொம்பவே பிடிக்கும். அதுமாரி நிறையா அழைச்சிட்டு போகணும், நிறையா இடத்த காமிக்கணும் அப்படின்லாம் நிறையவே ஆசை வச்சுருந்தாங்க. எதுவுமே நடக்கலை. ஆனால் எங்கள் அப்பா எங்களுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எதில் கஷ்டப்பட்டாங்கன்றதை எங்கள் அப்பா என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் இப்போ அவங்க போனதுக்கப்புறம் அவங்க செஞ்சு இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்பா செஞ்சுருக்காங்க அப்படின்றத இன்னுமே உணர ஆரம்பிக்கிறோம். இருக்கிறதுக்கு இன்னும் கில்ட்டி தான் அதிகமாக தெரிஞ்சு வேறு எதுவுமே மாறவே இல்லை. ஓப்பனாக சொல்லணுன்னா, நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாமல் தங்கச்சி வீட்டில் இருக்கிறதால அவங்களுக்கு தான் அப்பா இல்லாமல் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என் தங்கச்சி 2 இதே தான் சொல்லுங்க, நீ கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக போயிட்ட, நாங்கள் தான் கஷ்டப்படுறோம் அப்பா இல்லாமல், நீ ஜாலியாக இருக்க, இந்த கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்காமலே போயிட்ட அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்டையுமே சண்டைக்கு போகுங்க. அதை மட்டும் கஷ்டப்படாமல் வளர்த்து விட்டு எங்கள் 2 பேரையும் மட்டும் கஷ்டப்பட வைக்கிறீங்க. எல்லா கஷ்டத்தையும் நாங்கள் தான் பார்க்குறோம். அதை சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டதால அது எந்த கஷ்டத்தையும் பார்க்காமலே போயிடுச்சு. அது இது வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் நம்ம கூட இங்கே கொஞ்சம் சேர்ந்து நம்மளுக்கு உதவியாக இருந்திருக்கும்ல, அது மட்டும் ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை வெறுப்பேற்றிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே மாட்டேங்க. ஏன்னா அவங்க கஷ்டப்படுறது உண்மை தான். கஷ்டப்படுறேன்றீங்களே, என்ன தான் கஷ்டப்படுறாங்கன்னு நினைப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, மல்லாட்டை கொல்லைக்கு தண்ணி இறைக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இன்ஜினை கிளப்பி அப்பா தண்ணி காட்டிடுவாங்க. அந்த டியூப்பை பிடிச்சி தான் காமிக்கிற மாதிரி தான் எங்கள் கொல்லையில் இருக்குது. அந்த இன்ஜின் கிளப்புறதுமே ரொம்பவே கஷ்டம். அப்பாவை தான் கிளப்புவாங்க அப்பா இருக்கும்போது. இப்போ அப்பா இல்லாதால பக்கத்து கொல்லையில் இருக்கிறவங்க இல்லை எங்கள் மாமா யாரையாவது வர வச்சு தான் அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி விடணும். இப்போ அது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. அந்த டியூப்பை பிடிச்சி தண்ணி இறக்கிக்குள்ளே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குங்க. பின்னாடியே ஒருத்தவங்க அந்த டியூப்பை தூக்கி போட்டுக்கிட்டே வரணும், மாற்றி மாற்றி போடணும். முன்னாடி ஒருத்தவங்க டியூப்பை பிடிச்சி அப்படியே, டியூப்னா நம்ம வீட்டில் காட்டுற டியூப் கிடையாது, பெருசாக இருக்கும். நீங்கள் கொல்லையிலலாம் இறக்கிக்குள்ளே பார்த்துருப்பீங்க. அதை தண்ணியோட தூக்கி ஃபோர்ஸாக வரக்குள்ள தூக்கிட்டு போய் காமிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நான் இது வரைக்கும் காமிச்சதில்லை, நான் பார்த்துருக்கேன் அவ்வளோதான். எனக்கு இப்போ இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுங்க. எனக்கு கல்யாணம் ஆகிட்டு எனக்கு 2மே சி செக்ஷன் தான். எனக்கு ஹெல்த் இஷ்யூமே நிறையா இருக்குது. நான் போயிட்டு டியூப்பை பிடிச்சி காட்டினேன்னா அப்படியே சாயந்தரம் போய் நான் ஹாஸ்பிட்டலில் தான் படுத்துக்கணும். அந்தளவுக்கு உடம்பு கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது. அதனால் நான் போய் சும்மா வேடிக்கை தான் பார்ப்பேன். எனக்கு போய் உதவியும் செய்ய முடியாது. எங்கள் மல்லாட்டை கொல்லை இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்காக போக்கியத்துக்கு வச்சுருந்தாங்கங்க. இப்போ அங்கே போக்கியம் விட்டுருந்தப்ப அந்த போக்கியம் எடுத்துருந்தவங்க அங்கே எள்ளு போட்டாங்களாம். எள்ளு போட்டிருந்தவா அதில் நிறைய
அந்த செடியில் நிறைய முள் இருக்கும் போல், அது வந்து மண்ணெல்லாம் கடந்திருக்கு. அது இவங்க மல்லாட்டை போட்டு வெறுங்காலால் தானே கொல்லையில் போய் தண்ணி அடிப்பாங்க. அது நறுக்கு நறுக்குன்னு காலில் முள் ஏறும். எங்கள் அப்பா அப்படி தான் பெரம்பு கழிக்க போயிட்டு வரும்போது நிறைய கை காலெலாம் முள் இருக்கும். இதெல்லாம் நான் வீடியோவில் நிறையவே போட்டிருப்பேன். எங்கள் ஜீவாவை தான் எடுக்க சொல்லுவாங்க. ஜீவா அழகாக எடுத்து விட்ரும். முள்ளெடுமா முள்ளெடுமான்னு சொல்லி எங்கள் ஜீவாட கை கால் எல்லாத்துலேயும் இருக்கும் முள். எல்லாத்தையுமே ஜீவா எடுத்து விடும். அப்படியே எங்கள் அப்பா படுத்து தூங்கிடுவார். இப்போ அதை சொல்லுது எங்கள் ஜீவா. என்ன சொல்லுதுன்னா, அப்பா போய் பெரம்பு கழிச்சு காய் காலில் முள் எடுத்துகிட்டு நான் இருந்தேன். இப்போ எனக்கே முள் எடுக்கிற மாரி இருக்குது. தண்ணி அரைக்கும்போது அவ்வளோ முள் காலில் ஏறிடுச்சு. நறுக்கு நறுக்குன்னு ஏறக்குள்ளே எப்படி இருக்கும், ஒவ்வொரு இடத்துலையும் அப்படியே முள்ளாக கிடக்குமா. அதை சொல்லிவிட்டு அதெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவே கஷ்டம்தாங்க அதை தூக்கி இறக்கிறது. அதை தூக்கி இறக்கிறதுல கை கால்லாம் வலி வந்துடும். அது வந்து ரெகுலராக செஞ்சோன்னா அது தெரியாது. திடீர்னு இப்போ வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையோட அதை செய்ய போகும்போது கை கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு கிடக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த தண்ணியிலே ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. அது வேறு தண்ணியில் ரொம்ப நேரம் நின்றுச்சுன்னா சளி பிடிச்சிக்கும். உடனே சளி பிடிச்சிட்டு அடுக்கு தும்மல் மாதிரியே இந்த சைனஸ் ப்ராப்ளம் வேறு இருக்கா. எதுலேயுமே ஒத்து வராது உடம்பு. இதனாலே தாங்க எங்கள் அப்பா வந்து விடவே மாட்டாங்க. இந்தமாரி வேலை செய்கிறதுக்கு எங்கள் அப்பாவே செஞ்சுருவாங்க. இப்போ அப்பா இல்லாத போது அதை நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்கா. அதனால் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இல்லை கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்திருந்தா இப்போ அப்பா இல்லைன்னா அது அவன் செய்வான். இப்போ அதுவும் இல்லாத போது அது இன்னுமே ரொம்பவே கஷ்டம்தாங்க. அந்த டைமில் தான் ஏன் நம்மளுக்கு ஒரு அண்ணனோ ஒரு தம்பியோ ஏன் இல்லைன்னு இந்தமாரி நிறைய சுச்சுவேஷனில் நாங்கள் யோசித்து அழுகாத நாளே கிடையாது. இன்னை வரைக்குமே அந்த ஒரு அண்ணன் தம்பி இல்லாது அவ்வளோ ஒரு கஷ்டமாகவே இருக்கும். அதனால தான் அப்பாவாவது எங்களுக்காக விட்டுரு, எங்கள் அப்பாவை எப்படியாவது எங்கள் கூட அனுப்பி விட்டுரு, எங்கள் அப்பா பிழைச்சிக்கணும்னு அவ்வளோ ஒரு கண்ணீர் மல்க இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு நரகத்தில் போய் நாங்கள் வாழ்ந்துட்டு வந்த மாரி இருந்துச்சு. அந்த ஐசியூ வாசலில் நாங்கள் எங்கள் அப்பாவுக்காக வெளில உட்காந்துருக்கும் போது அப்படி தான் வேண்டிகிட்டு இருந்தேன். எல்லா கடவுளும் வேண்டிக்கிறோம், எங்கள் அப்பாவாவது விட்டு. கூட பிறந்த அண்ணன் தம்பி தான் எங்களுக்கு இல்லை. கடைசி வரைக்கும் ஆம்பளை தண்ணனே எங்கள் அப்பா தான் எங்களுக்காக ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செய்கிறாங்க, எங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. அவங்கள வந்து நாங்கள் கஷ்டப்படாமல் நாங்கள் பார்த்துக்கணும். அதுக்கு எங்கள் அப்பா வந்து எங்களுக்கு படுத்த படுக்கையாகவே இருந்தாலும் பரவாயில்ல, உயிரை மட்டும் கொடுத்தா போதும் தான் வேண்டிக்கிட்டோம். கடைசியில் எந்த ஒரு கடவுளும் கண் திறக்கவே இல்லைங்க. அங்கே அப்புறம் இப்போவுமே அடுத்தது முந்திரி சீசன் ஆரம்பிச்சிச்சா, அந்த முந்திரியில் வேற போய் எங்கள் அப்பானா தனியாகவே போய் பறித்து தனியாகவே பொறுக்கி தனியாகவே திருவி தூக்கிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் சின்ன பிள்ளைகளுக்குள்ளே இன்னும் நிறைய மரம் இருக்கும். இப்போ நிறைய பட்டு போய் வீணாக போயிட்டதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ வந்து நாங்கள் போய் எங்கள் அப்பா இதேமாரி பறித்து போட்டுருவாங்க. நாங்கள் பொறுக்கிட்டு வந்து போட்டு திருவிடுவோம். நாங்கள் சின்ன பிள்ளையா நாங்கள் காலேஜ் படிக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது. இப்போல்லாம் அப்பா வந்து யாரையுமே கொல்லையிலே விட மாட்டாங்க. ஏன்னா பூ கொட்டிடும், பிஞ்சு கொட்டிடும், யாரும் வராதிங்க, அதுவும் உழுக்கிறதுக்கெலாம் விடவே மாட்டாங்க. அவங்களே வாங்க வச்சு அழகாக ஒன்று ஒன்றா பொட்டாட்டம் பறித்து போட்டு பூ இலை எதுவுமே கொட்டாமல் அழகாக பறித்து அதே பொறுக்கி திருவி எடுத்துகிட்டு வந்துடுவார் எங்கள் அப்பா. இப்போ போய் எங்கள் அம்மாவை பறிக்கிறதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த வெயிலில் போட்டு பறித்து அதை ஒரு ஆள் பொறுக்கிறதுக்கு தங்கச்சிங்களை தான் கூப்பிட்டு போகணும். அதுங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. அதுங்க இப்போ இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு அதுங்க வேலையும் தேடிட்டு இருக்குங்க. அதுலேயே இந்த கொல்லை மாற்றி மாற்றி மல்லாட்டை கொல்லை இப்போ தான் முடிஞ்சுது. அவ்வளோ கஷ்டப்பட்டு முடிஞ்சுது. அடுத்தது இப்போ இந்த முந்திரி கொல்லைக்கும் அலைஞ்சிட்டு இருக்காங்களா, அதுதான் ரொம்பவே அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபுல்லாக ஈச்சஞ்செடி வேற முளைஞ்சிச்சிங்க முந்திரி கொல்லையில். அதுவும் நறுக்கு நறுக்குன்னு ஏறுது. அதில் போய் பழம் பறிக்கும் போது உழும்போது அதுலேயும் போய் பொறுக்கணுமா. அதுக்காக அதெல்லாம் அம்மாவும் தங்கச்சிமாவே போய் வெட்டினாங்க. வெயில் வேற அடிக்கிற வெயில் இப்போ எப்படி இருக்குது, அதில் போய் எப்படிங்க வெட்ட முடியும். இப்போ நிழல் இருக்கிற வரைக்கும் வெட்டிட்டு வெயிலெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வெட்ட முடிஞ்ச அளவுக்கு வெட்டினாங்க. இன்னும் நிறைய இடத்துலையுமே வெட்டாமலே அப்படியே கிடக்குங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க எல்லாத்தையும். அப்பயுமே கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ முந்திரி சீசன் முடிஞ்சிட்டா அந்த அளவுக்கு இந்த கொல்லை சைடு வயல் சைடெலாம் எந்த வேலையும் இருக்காது. அது வரைக்குமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இப்போ அது முடிகிற வரைக்கும் தங்கச்சிங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் போகுதுங்க. அப்புறம் வேலைக்கு போயிட்டா அப்புறம் அம்மா மட்டும்தான் போய் பொறுக்கிட்டு வரணும். இந்த வெயிலில் போகிறதாங்க பெரிய கஷ்டமாகவே இருக்குது. அதுக்கு தான் நான் இன்றைக்கி எங்கள் அப்பாட்டே சொல்லலை நினச்சேன். எங்கள் அப்பா இதேமாரியே தான் ஏப்ரல் 24 போனார். கரெக்டாக மணி வந்து ஒரு 1:30 இருக்கும். எனக்கெல்லாம் இந்த சம்மர் சீசன் வந்துட்டாலே இந்த மைக்ரேன்னு சொல்லுவாங்களா, அந்தமாரி தலைவலி வந்துடும். ஓவராக தலைவலி வலிச்சா வாமிட் வந்துடும். நான் அதேமாரி வெயிலில் போகிறவங்களாம் பார்க்கல இதுதான் நினைப்பேன். அதேமாரி எங்கள் அப்பாவையும் அதை தான் நினச்சேன். இந்த வெயிலில் போதே அப்பாவுக்கெல்லாம் தலைவலிக்காதா, வாமிட் வராதா அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போனால் என்ன அப்படின்னு மனசில் தோணிக்கிட்டே அவரை பார்த்துக்கிட்டே தோணுது மனசில். எங்கள் அப்பா போயிட்டுருக்காரு. ஆனால் நான் சொல்லலை. இப்போ நினைக்கிற சொல்லியிருக்கலாமோன்னு. ஆனால் சொல்ல வேண்டிய நேரத்தில் தானே சொல்லணும். ஆனால் எங்கள் அப்பா சொன்னாலுமே அப்போ இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா நான் போய் வெறுவை வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நான் முந்திரி கொலைக்கு போய் முந்திரியை பறிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. எங்கள் அப்பாவுக்காக எங்கள் அம்மா சீக்கிரமே சாப்பாடு செஞ்சுருவாங்க. சாப்பாடு தான் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். எங்கள் அப்பா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சமையல் வேலை மட்டும் சீக்கிரம் முடிச்சிடுவாங்க. அது எங்கள் அப்பாவுக்காக தான் சீக்கிரம் முடிப்பாங்க. சரி சாப்பிட்டு போன்னு சொன்னால் போயிட்டு வந்து சாப்பிட்றேன்ட்டு போனார். அவ்வளோதான்.
போனவரை அங்கேயே விழுந்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் ஹாஸ்பிட்டல் போய் திரும்பி வீட்டுக்கு வரக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் அழைச்சிட்டு வந்துட்டோம். நாங்களே எவ்வளவோ ட்ரை பண்ணோங்க. எப்படி சொல்கிறது, தெரியாத டாக்டர் தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் எந்தெந்த வழியில் எந்தெந்த டாக்டரை கேட்க முடியுமோ நியூராலஜிஸ்ட்டு எல்லாத்தையுமே கேட்டோம். எல்லாருமே அவங்க கேஸ் டீட்டெயில் பார்த்துட்டு அவங்க பண்ணுற ட்ரீட்மெண்ட் தான் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் அதே தான் சொல்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அதே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறது, இழுத்துக்கிட்டு அலையிறத விட இங்கே இருந்தே அதே ட்ரீட்மெண்ட் தானே பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே வச்சுருந்துட்டோம். அந்த ஐசியூ வாசலில் உட்காந்துருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த ஐசியூவில் எந்த நேரம்னே இருக்காது. நடுராத்திரி, அதிகாலையில், மதியானம், சாயந்தரம், நைட்டு யாராவது ஒருத்தவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. உட்காந்து ஏதாவது தூங்குவோம், இல்லை ஏதாவது சாப்பிடுவோம், இல்லை ஏதாவது பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு அழுவாங்க. அதுவும் இந்த டைமில் 1 மணிக்கு விடிய கிளம்புற அந்த டைம்லாம் நல்ல தூக்கம் வரும் நம்மளுக்கு. அந்த டைம் தான் இது வரைக்கும் மூச்சிட்டே இருப்போம், கூப்பிடுவாங்களா இதுக்காக கூப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு மூச்சிட்டு இருக்குள்ள திடீர்னு அழுவுனா எப்படி இருக்கும், ஐயோ உயிரே போயிடும். அப்படி ஒரு நரகங்க. ஐயோ, நம்ம அப்பா பேர் சொல்லி கூப்பிடும்போது எதுக்கு கூப்பிட்றாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு படபடப்பு. போய் அப்பா நல்லா இருக்கான்னு பார்த்தா தான் அந்த படபடப்பே நிற்கும். எந்த விதத்தில் சொல்கிறது, எந்த விதத்துலையுமே அங்கே வந்து ஒரு நிம்மதியாகவே இருக்காது. அவ்வளோ ஒரு கஷ்டம். எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எங்கள் அப்பாவை நல்ல முறையில் கூப்பிட்டு போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். ஒரு 12 நாள் இருந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ட்ரை பண்ணோம். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணால் நான் பொழைச்சிப்பேன் அப்படின்ற நினப்பில் தான் எங்கள் அப்பா இருந்தார். நாங்களும் அதோட ஹோப்பை நம்ம விடக்கூடாது, அது மனசை தளர விட்டால் பிபி ட்ராப் ஆகிடும், ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுவாங்கன்னு எங்கள் அப்பாவுக்கு நாங்களும் நிறைய சொல்லி நாங்களே ஏமாற்றிட்டோமோ அப்படின்னு தோணுது. அது சொட்டு தண்ணி கூட எங்கள் அப்பாவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை கொடுத்தா பொறை ஏறிடும் அப்படின்னு நிறையா சொல்லி நிறைய கஷ்டம். கடைசியில் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாத அளவுக்கு, எப்படி சொல்கிறது, பெத்த பொண்ணாக இருந்தாலும் சரி, கட்டின பொண்டாட்டியாக இருந்தாலும் அப்படி ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. எங்கள் அப்பாவே சொல்லிட்டு போயிட்டாரு, நல்ல பொண்டாட்டி நல்ல புள்ள, நீங்கள் தண்ணி தர மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, டாக்டர் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுக்கல. அந்த வார்த்தை எங்கள் அப்பா சொல்லும்போது இன்னை வரைக்கும் அந்த வார்த்தை எங்களுக்கு வலிச்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா தண்ணி கூட கொடுக்கக்கூடாது, குளுக்கோஸ் ஏறுது, டியூப் வழியாக தான், மூக்கு வழியாக தான் கஞ்சி மாரி ஊற்றணும், வாய் வழியாக எதுவுமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நம்ம டாக்டர் சொல்கிறதானே கேட்கணும், நாங்கள் கொடுக்கல. அதை எங்கள் அப்பா புரிஞ்சிக்காமல் வாயெல்லாம் வறண்டு போயிடுச்சு. டெய்லிக்கும் எங்கள் ஜீவா தான் துணியால் சுரண்டி நாக்கில் வயிச்சு எடுத்துகிட்டே இருக்கும். இந்த வறண்டு போய் தோல் உரியும், அதை எடுத்துக்கிட்டே இருக்கும் துணியால் துடைச்சி. அவ்வளோ கஷ்டங்க. ஒரு பெத்த குழந்தைய பார்த்துக்கிற மாரி பார்த்துக்கிச்சு எங்கள் ஜீவா எங்கள் அப்பாவை. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. அதான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏஜ் ஆகிட்டா அப்பா அம்மாவுக்கு அவங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. அவங்களுக்கு நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கோம், நம்ம வேலைக்கு போவோம், அது வரைக்கும் அவங்க வேலை செய்யட்டும், இப்படி இருக்கட்டும் அப்படின்னு நம்ம யாரும் நினைக்க மாட்டோம். ஆனால் அவங்க அதேமாரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுக்க வேண்டிய வயசில் ரெஸ்ட்டு கொடுத்துடணும். அதுதான் நாங்கள் எங்கள் அப்பாவை விட்டுட்டு யோசிச்சுட்ருக்கோம். இதுக்கப்புறம் யோசிச்சு அந்த பிரயோஜனமும் இல்லைன்றது தெரியும். கரெக்டாக எங்கள் அப்பா எங்களை விட்டு போனது வந்து May 5. அதுவும் ஒரு ஃபேன்சி நம்பராக கொடுத்துருக்கு கடவுள் பாருங்கள், 5/5/25 இப்படி தான், எப்படி இருக்குது பாருங்கள் நம்பரு. அந்த டேட்டில் எங்கள் அப்பா எங்களை விட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து திதி வந்து முன்னாடியே வந்துச்சு, April 25 வந்ததுன்னு நினைக்கிறேன். April 25 வந்துச்சு. இது முன்னாடியே எடுத்துட்டா. நான் வந்து May 5 தான் இந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் என்னோடய சேனலில். ஆல்ரெடி எங்கள் அப்பாவுக்கு இதேமாரி ஆனப்பே 2 வீடியோ ஏதோ புலம்பி தள்ளியிருப்பாங்க. அப்போ வந்து அவ்வளோ பாரமாக இருக்கும், எங்கே புலம்புறதுனே தெரியாதா. அதனால் சரி எங்கள் அப்பாவை பற்றி எங்கேயாவது எங்கள் வீட்டிலே பேசுவோம், ஃபோன் பண்ணி மாற்றி இதே தான் பேசிப்போம். அப்பயும் மனசு ஆறாது, எங்கள் அப்பா இல்லை அப்படின்றது எங்களால் ஏற்றுக்கவே முடியல. அதுக்குன்னு நான் ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன், என்னோடய பிரேம் கமல்ன்ற சேனலில் போட்டிருப்பேன். அப்பாவை பற்றி அதில் அப்போ ஹாஸ்பிட்டல் போனது அந்த கதையெல்லாம் அதில் புலம்பி தள்ளியிருப்பேன். இப்பயும் நிறையா அதுமாரி தான் சொல்லிகிட்ருக்கேன். யாருக்காவது இது போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தவங்க வந்து கண்டினியூவாக பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னவோ அதை கமெண்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அப்புறம் எங்கள் அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க அந்த ஒரு வார்த்தை, அது என் மைண்டில் இன்னுமே ஓடிட்டுருக்கு. நான் சின்ன வயசாக இருக்கும் போதே சொல்லிக்கிட்டே இருப்பார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா வந்து படிக்க வைக்கணும், பிள்ளைங்களை படிக்க வச்சா தான் நல்லது அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லும்போது, ஆமாம் இதுங்க படித்து வேலைக்கு போய் அந்த காசை நான் வாங்கி பார்க்க போகிறேன், யார் வீட்டுக்கோ போய் சம்பாரித்து கொடுக்க போதோ அதுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன், என் ரத்தம் சுண்ட நான் இதுங்களுக்கு சம்பாரித்து இதுங்களை படிக்க வைக்கிறேன், நான் சம்பாரித்த காசை நான் வாங்கியே பார்க்க மாட்டேன், நான் வாங்கி பார்க்க போகிறேன், நீ தான் வாங்கி பார்க்க போகிறேன்னு எங்கள் அம்மா சொல்லுவார் எங்கள் அப்பா. நான் உங்கள் சம்பாரித்த காசை வாங்கி பார்க்க மாட்டேன்,
உங்கள் அம்மா தான் வாங்கி பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சொல்லக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஒரு டென்ஷன் வரும். அப்பயே எங்கள் அப்பாவை திட்டுவேன், ஏன்ப்பா அப்படி சொல்கிற, அப்படி சொல்லாத, நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட தான்ப்பா கொடுப்பேன், நீ தான்ப்பா வாங்கி பார்ப்பேன். ஆமாம், பார்க்க தானே போகிறீங்க, நானா வாங்கி பார்க்க போகிறேன் இதேமாரியே சொல்லுவார். கடைசியில் எங்கள் அப்பா அதேமாரி அவர் சொன்ன மாரியே நடந்துடுச்சு. அவர் நடத்தி காட்டல, அதேமாரியே நடந்துடுச்சு. ஆனால் எங்கள் அப்பா அந்த டைம் ரொம்பவே பயந்தாங்கங்க. அவ்வளோதானம்மா, அவ்வளோதானா, முடிஞ்சிச்சா, என்னை தூக்கி போட்டு போயிடுவீங்கள்ல, எனக்கு தூக்கி போட்டு போயிடுவீங்க அப்படின்னு இதே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் செய்ய மாட்டோம்ப்பா, ஒன்றும் ஆகாதுப்பா, பயப்படாத அப்படின்னு தான் ஹாஸ்பிட்டல்களும் ஒவ்வொன்றும் சொல்லி அவ்வளோ தூரம் எங்கள் அப்பாவுக்கு பூஸ்ட்டாக தான் பேசுவோமே. எல்லாமே எதுவுமே பாசிட்டிவாக தான் பேசுவோம். நெகட்டிவாக எங்கள் அப்பா இதற்கு எதுவுமே சொல்லாதீங்க. ஏதாவது டாக்டர் நெகட்டிவாக சொன்னாலும் அதை எங்கள் அப்பா இதில் காட்டிக்க மாட்டோம், பாசிட்டிவாகவே தான் சொல்லுவோம். அப்போ தான் அது தெம்பாக இருக்கும், மனசை தளர விடாது அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி தாங்க வச்சுருந்தோம். ஒரு சில பேர் சொல்கிற வார்த்தை ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பாரேன், அன்றைக்கே அவங்க இதேமாரி சொன்னாங்க, அதேமாரியே நடந்துருச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா இந்த சொன்ன வார்த்தை வந்து எனக்கு இப்போ தோணும். அப்பா அன்றைக்கி சொன்ன மாதிரியே இன்றைக்கி அதேமாரி நடந்துச்சு. ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே மேரேஜுக்கு முன்னாடியே ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போ எங்கள் அப்பாட்ட நான் வந்து என்னோடய சேலரி வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பாட்டையும் எங்கள் அம்மாட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேங்க. நான் 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ ஏதோ ஒரு நான் சம்பாதிச்சேன்ற காசை அப்படியே கொடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்கு அப்போ நான் 1000 ரூபாயோ 500 ரூபாயோ கொடுத்தேன். அப்போ வந்து 3500 எனக்கு சம்பளம். அதை வந்து எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அப்பாட்டையும் கொடுத்துட்டு எங்கள் அப்பாவுக்குன்னு தனியாக எங்கள் எடுத்து கையில் கொடுத்துருவோம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கொடுக்கக்குள்ளே திட்டுவாங்க, எதுக்கு கொடுக்குற அப்பாட்ட, அது என்ன செலவு பண்ண போகுது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா திட்டுவாங்க. குடும்பம் நான் தான் செய்கிறேன், எல்லாத்தையும் போகிறேன் வரேன் வாங்குறேன், நீ அப்பாவுக்கு தெரியான்னு. ஆனால் கொடுக்கலன்னா எங்கள் அம்மா கோச்சிப்பாங்க. அப்பாவுக்குன்னு தனியாக எடுத்து கொடு, அப்பாவுக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே நாங்கள் எங்கள் அம்மா அப்போ திட்டினாலும் பரவாயில்ல, அது மனசில் வேறு தான் நினைக்கும், வெளியில் சும்மா அதேமாரி திட்டுன்னு சொல்லிட்டு கொடுப்போம். அதேமாரி நான் எங்கள் அப்பாவுக்கு கொடுத்துட்டேன். அதுவே எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து என் தங்கச்சிங்க இப்போ இவ்வளோ தூரம் படிக்க வச்சுட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு, கஷ்டம்னா கஷ்டம், அப்படி ஒரு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. கடைசியில் அது படித்ததுக்கான அந்த வேலைக்கு போய் ஒரு சம்பாரித்து அப்பா கையில் கொடுத்து நாங்கள் வந்து என் அப்பா உட்கார வச்சு எதுவுமே செய்யலையே அப்படின்ற ஒரு கஷ்டம் என் தங்கச்சிங்களுக்கு இருக்குது. அதேமாரி என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதுங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணாமலே போயிட்டதால் ஒன்றை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, என் கல்யாணத்துக்குலாம் எங்கள் அப்பா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதுங்க நிறைய இந்தமாரி ஃபீல் பண்ணும்போது அதுங்களுக்கு முன்னாடியே எனக்கு தோணும், நம்மளுக்கு இதெல்லாம் கிடச்சிது அப்பாட்டேருந்து தங்கச்சிங்களுக்கு கிடைக்கலையேன்னு. அது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பாட்ட நிறைய பேசினவங்க. ஒரு ஃபேமிலியாக நாங்கள் 5 பேர் இருந்ததுன்னா ஒரு இடத்துல அது அந்த ஹாஸ்பிட்டலில் தான். அந்த எங்கள் அப்பாவோட கடைசி நாட்கள் கூட எங்கள் அப்பாவோட கடைசி நாள்னு எங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் நாங்கள் ஃபேமிலியாக இருந்து நிறைய நான் தான் நிறைய கொஷின் கேட்டுகிட்டே இருந்தேன் எங்கள் அப்பாட்ட. உனக்கு யாரப்பா பிடிக்கும்னு மட்டும்தான் கேட்கல, 3 பேரில் மற்ற எல்லாமே கேட்பேன். என் பேர் சொல்லுப்பான்னு. என் பேர் வந்து வீட்டில் அம்முன்னு தான், ஊர் ஃபுல்லாகவே அப்படி தான் கூப்பிடுவாங்க, அம்முன்னு கூட தான் பழக்கம். எங்கள் அப்பா என்னை பிரேமில் தான் சொன்னதே கிடையாது. இது வரைக்கும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் போய் அந்த பெட்டில் கிடக்கிற வரைக்குமே எங்கள் அப்பா சொன்னது கிடையாது. ஒரு நாள் நானாக எங்கள் அப்பா வாயில் அதை கேட்கணும்னு சொல்லிட்டு என் பேர் என்னன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன். எங்கள் அப்பா கரெக்டாக சொன்னார், பிரேமலதா அப்படின்னு சொல்லக்குள்ள அதுதான் எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் என்னோடய ஒரிஜினல் நேமை சொன்னது. அதேமாரி என் தங்கச்சிக்கு வந்து சிவராத்திரியில் பிறந்துன்னு ஜீவான்னு பேர் வச்சாங்க. அப்போ வந்து அதுக்கு அது பிடிக்காது, அதனால் ஜீவதர்ஷினின்னு அது சொல்லிக்கும். அதுவும் சின்ன பிள்ளையில் சொல்லிச்சு. ஆனால் ஜீவான்றதான் எல்லா சர்டிஃபிகேட்லேயுமே இருக்குது. அது எங்கள் அப்பாட்ட இது பேர் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு ஜீவதர்ஷினி அப்படின்னு சொன்னது எங்கள் ஜீவாவுக்கே ஷாக் ஆகிடுச்சின்னது. அப்பாவுக்கு கூட இந்த பேர் தெரியுமா? எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் நோட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க. நார்மலாக கான்வர்சேஷனே இருக்காது ஃபேமிலிக்குள்ளே இருக்கும்போது. இதை வந்து எங்கள் அப்பா சொல்லும்போது அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அப்பாவுக்கு அதேமாரி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு ஏதோ பேசிகிட்ருக்குள்ளே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா உனக்கு யாரை பிடிக்கும், நீ சொல்லு, உண்மையே சொல்லணும், நாங்கள் கேட்குறதாக சொல்லக்கூடாதுன்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செல்ல பிள்ளை தலை பிள்ளை ஒன்றை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அப்பாவுக்கு யாரை பிடிக்கும்னு அப்பாவுக்கும் ஒன்றை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அதுக்கு சொல்லிச்சு, உனக்கு பிடிக்கும் அம்முன்றதுக்காக அப்பாவுக்கும் அதே பிடிக்கும்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிச்சு என் தங்கச்சி. இல்லை அப்பாவுக்கும் அம்முவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எனக்கு பிடிக்குன்றது ஹாப்பியாக இருந்ததை விட நான் என்ன தான் பிடிக்கும், 3 பொம்பளை பிள்ளைகளாம் என்ன தான் பிடிக்கும்னு சொல்லும்போது அவங்க பெருமைப்படுற அளவுக்கு எதுவுமே ஒன்றுமே செய்யலையா, அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். 3 பேரில் என்னை பிடிக்கும், ஆனால் நான் என்ன செஞ்சேன் இவங்களுக்கு, இன்னி வரைக்குமே எனக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு அவங்க தான் செஞ்சுருக்காங்க. நான் வந்து எங்கள் அம்மாவுக்கு இதை செய்யணும், எங்கள் அப்பாவுக்கு இதை செய்யணும் அப்படின்னு பெருசாக எதுவுமே செஞ்சதில்லை. அவங்க அதேமாரி அவங்க வாயில் இதேமாரி எனக்கு பிடிக்கும்னு சொல்லும்போது இது எனக்கு ரொம்பவே கில்ட்டியாக இருந்துச்சு, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு.
இந்த கில்ட்டி பார்த்திங்கன்னா லைஃப் லாங் எனக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். என்ன செஞ்சாலும் இது போகிறதில்ல. ஏன்னா அப்பா இருக்கும்போது ஏதாவது நம்ம செஞ்சுருந்தோன்னா அந்த கில்ட்டி நம்மளுக்கு இருக்க வாய்ப்பில்லை. அவங்க இருக்கும்போது ஒன்றுமே நம்ம செய்ய முடியாமல் போயிட்டு அவங்க இல்லாதபோது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் தான் இருந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. இந்த வீடியோவில் நிறைய இடத்துல நான் பேசுனதே திருப்பி திருப்பி பேசியிருப்பேங்க. ஏன்னா என்ன பேசுறதுனே தெரில. அதை சகிச்சுக்கிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. இருக்கும்போது எதுவுமே செய்யாமல் விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஐயோ இதை செஞ்சுருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் அப்பா இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட நம்ம இருக்கும்போது என்னென்ன நம்மளுக்கு அவங்கள்ட்டேருந்து நிறைய ஹாப்பினஸ்ஸு நல்ல மெமரபுளாக எந்தெந்த மூமெண்ட் இருந்துச்சோ அதை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லி அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோங்க கொஞ்ச நாள் கழிச்சு. ஏன்னா நடந்து முடிஞ்சதே யோசிச்சுட்டே இருந்தோன்னா அதுக்கப்புறம் மூவ் ஆன் ஆகவே முடியல. அதனால் சரி அதுக்கப்புறம் மாற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக மனசே தேர ஆரம்பிச்சுது. அந்த அந்த 10 நாள் எங்கள் அப்பா கூட இருந்தோம் பாருங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில். அந்த 10 நாள் கூட கிடைக்காம அப்பாவை வந்து அன்றைக்கி விழுந்த அன்றைக்கி யாரும் பார்க்காம போயிருந்தா அந்த நிமிஷமே அப்பாவுக்கு ஒன்று ஆயிருந்திருக்கும். அந்த 10 நாள் நம்மளுக்கு கிடச்சிருக்காது. யாரோ ஒருத்தவங்க அதை பார்க்குறதுக்கு கடவுள் தானே அதை ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த பார்த்ததால் தானே அந்த 10 நாள் அப்பா கூட பேசிட்டு கூட இருந்து என்னென்ன பேசணுமோ எவ்வளோ தூரம் பேசணுமோ அப்பாவும் பேசினாங்க. நாங்களும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அது கூட கிடைக்காம போயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் அப்படி யோசிக்க ஆரம்பித்தோம். எல்லா விஷயமும் முடிஞ்சு எல்லோரும் எழுந்து அப்புறமா வந்து மாலை போடுறாங்க. இவங்க வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க. இதுக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டு தான் இருந்தேன். ஐயரு வந்து எந்த டைமுக்கு வருவாங்கன்ற சரியாக தெரியாதால இவங்க அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எதையுமே முன்னாடி எடுத்து வைக்கல. ஏன்னா அங்கே உட்காந்தாங்களே எல்லோரும், அவங்கள தாண்டிட்டு எப்படி போய் எடுத்து வைக்கிறது. சரி அப்புறமா எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் தான் முடிஞ்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தோங்க. இந்த சடங்கில் வந்து நிறைய இடத்துல வந்து பிறந்த பொண்ணுன்னு கூப்பிட்டாங்கங்க. ஆனால் வந்து கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஐயரு. அந்த டைமில் 2 பேரும் காண்டாயிட்டாங்க என் தங்கச்சி. நீங்கள் மட்டும் போய் சரிங்க, நாங்களும் பிறந்த பொண்ணு தானே, எங்களை மட்டும் ஏன் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு ஜீவா தான். நாங்களும் பிறந்த பொண்ணு தானே அப்படின்னு கேட்கும்போது கன்னி பொண்ணுலாம் வரக்கூடாது, கல்யாணம் ஆன பொண்ணுங்க வாங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் 2-3 நடை வந்து கூப்பிட்டாங்க வாங்க பிறந்த பொண்ணுன்னு. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க வரலாமா, வந்து செய்ய சொல்லாமான்னதுக்கு அவங்க காதில் என்ன ஊந்துச்சுன்னு தெரியல ஐயருக்கு, அதில் வர சொல்லுன்ட்டாங்க. எங்கள் ஜீவா போய் நிற்கக்குள்ளே நீ வராத போன்னு 2 டைம்ஸ் அதேமாரி போய் நிற்கக்குள்ளே சொல்லிட்டாங்களா. அதில் இன்னும் அது கஷ்டமாக போயிடுச்சு. அது வரைக்கும் பார்த்துட்டே உட்காந்துச்சிங்க நாங்கள் செய்யும்போது. அது எல்லாருக்குமே ஒரு கஷ்டமாக தானேங்க இருக்கும். அப்பாவுக்கு வந்து இந்த இதில் கூட அதுங்களுக்கு செய்ய முடியல அப்படின்றது அதுங்களுக்கு ஒரு கஷ்டமாக போயிடுச்சு அந்த இடத்துல. ஏன் இந்தமாரி சாஸ்திரம் சம்பிரதாயம்லாம் வச்சாங்க. பிள்ளைங்கன்னா எல்லாம் பிள்ளைங்க தானே, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வச்சுருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு எங்களுக்கு அன்றைக்கி தோணுச்சு. நானுமே அவங்க இடத்துல இருந்ததுன்னா எனக்குமே செம கோவம் தாங்க வந்திருக்கும். என்ன நம்மளை செய்ய விட மாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்கள செய்யாமல் உட்காந்துருக்கப்ப மூஞ்ச பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, எது செய்யணும்னு சொல்கிறாங்களோ அது தானேங்க செய்ய முடியும். அப்படியே வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சுங்க. எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு பார்த்திங்கன்னா குட்டே பிஸ்கட் தான் ரொம்பவே பிடிக்கும். ஒரு டைம் எதர்ச்சியாக வாங்கிட்டு வந்தேன் நான் ஊர்லேருந்து வரும்போது. எனக்கு பிடிக்குமா அதனால் நான் வாங்கிட்டு வந்தேன். அதை எடுத்து எங்கள் அப்பா சாப்பிட்டு நல்லாயிருக்குமா அந்த பிஸ்கட்டு, என்ன பிஸ்கட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. குட்டே பிஸ்கட்டுப்பா சாப்பிடு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுலேருந்து நான் எப்போ ஊர்லேருந்து வந்தாலும் என்னம்மா வாங்கிட்டு வந்த ஊர்லேருந்து, ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்த மாரி ஸ்நாக்ஸ் தான் கேட்பார் எங்கள் அப்பா வந்தாலே. அப்படியே வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே எடுத்து எங்கள் அப்பாட்ட கொடுப்போம். அதை பற்றி எதாவது எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ருப்பார். மிக்சரு பிஸ்கட்டு இந்தமாரி ஐட்டம்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு முன்னாலே எங்கள் அப்பா சாப்பிட்டதே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக தான் ஸ்நாக்ஸுக்கு அப்படியே ஒரு அடிமையாகவே மாறிட்டார். அப்படியே ஸ்நாக்ஸுன்னு சின்ன குழந்தைங்க மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. நானுமே வாங்கிட்டு வந்துட்டா ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாட்ட தான் கொடுப்பேன். எங்கள் அப்பா என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டோ அதை தின்னுட்டு என்ன மிச்சம் வைக்கிதோ அதை எடுத்துங்கன்னு என் தங்கச்சிக்கிட்ட சொல்லிவிடுவேன். என்னைக்காவது அதுங்க தெரியாமல் அந்த குட்டே பிஸ்கட்டை எடுத்துட்டாலும் நான் பிடிங்கி எங்கள் அப்பாவுக்கு இதுன்னு சொல்லி வச்சுருவாங்க. நான் இப்போ அதே குட்டே பிஸ்கட்டு வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பா படத்து முன்னாடி வச்சுருக்கேன். ஆனால் அதை சாப்பிட எங்கள் அப்பா தான் இல்லை. எல்லோரும் ஒரு நாள் இது மாதிரி ஃபோட்டோக்குள்ளே போகிறவங்க தான். இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கூடையும் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்துட்டு போகணும். எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா மூவியில் வர மாரி தாங்க. ஸ்டார்டிங்கில் அப்படியே வில்லனாக இருப்பான், அப்படியே லாஸ்ட்டில் நல்லவனாக மாறுவான்ல சில வில்லன்கள்லாம், அந்தமாரி எங்கள் அப்பா இருந்தார். ஸ்டார்டிங்கில் எங்கள் அப்பாவை பார்த்தாலே பயமாக இருக்கும், வில்லனாக இருந்தார். ஆனால் அந்த கிளைமேக்ஸில் அப்படியே ஹீரோவை விட வேறு லெவலு. அப்பா இப்படியே இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஒரு வருஷம், ஏன் இப்படி இருந்துச்சு அப்பா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ நல்லவராக மாறிட்டார் எங்கள் அப்பா. அதுக்காக முன்னாடி கொடூரமாலாம் இல்லை, அந்த அளவுக்கு
எங்கள் அம்மா தான் எல்லாமே செய்வாங்க வீட்டில். எங்கள் அப்பா ஒரு பொறுப்பாக இருக்க மாட்டாங்க. சம்பாரிச்சு காசு வேணா கொடுப்பாங்க, அவ்வளோதான். எங்கள் அம்மா தான் எல்லாமே எடுத்து செய்வாங்க. எங்கள் அப்பா செய்ய மாட்டாங்க. எங்கள் அம்மா செய்வாங்கன்னு எங்கள் அப்பா விட்டுருவாரு. இப்போ எங்கள் அப்பா ஒரு பொறுப்புணர்வோடு மாறி கடைசி இடத்துல அப்படி ஒரு பொறுப்பாக இருந்தார். எப்படி சொல்கிறது, எங்கள் அம்மாவே ஏன் அப்படி இருக்க, வேலைக்கு போவேனா, அந்த வேலைக்கு போகாத, பெருமை கழிக்க போகாத அப்படின்னு சொன்னாலும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் போய் எங்கள் அப்பா பெருமை கழிச்சிட்டு வருவாங்க. கேட்டால் அப்புறம் பிள்ளைங்க காலேஜ் போகுது, என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஃபீஸ் வேறு கட்டணும், நான் கடை வச்சாதான் பிள்ளைகளுக்கு பஸ்ஸுக்கு காசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு 3 மாதம் சிந்துக்கு எங்கள் சின்ன தங்கச்சி காலேஜ் முடியறதுக்கு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கடையை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணுன்னே எங்கள் அப்பா வந்து டீ கடை வச்சுட்டு இருந்தார். எந்த கதையை சொல்கிறது, அவ்வளோ கதை இருக்குது. எங்கள் அப்பா கதையை சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்தமாரி பொறுப்பு ஸ்டார்டிங்லேருந்து இருந்திருந்தால் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேனே. எங்கள் அப்பாவா இது, எங்கள் அப்பாவை அப்படி யோசிக்குது அப்படின்ற அளவுக்கு எங்கள் அப்பா அந்த அளவுக்கு மாறியிருந்தாங்க. அவ்வளோ நல்லவங்களா. எப்படி சொல்கிறது, டீ கடை எங்கள் அப்பா வச்சுருப்பாங்க, அம்மா வந்து இட்லி கடை வச்சுருந்துருப்பாங்க. அப்போ வந்து டீ கடையில் நிறைய பேர் ஊருக்காரங்க தானே, எல்லோரும் சொந்தக்காரங்க, எல்லோரும் டீ குடிக்கிறவங்க. ஸ்டார்டிங்கில் எங்கள் அப்பா பார்த்தாங்க. இப்போ இவ்வளோ சேஞ்சஸ் தெரியும் போது எங்கள் அம்மாவே கேட்பாங்க, என்ன அப்படி மாற்றிட்ட, உன் புருஷனை என்ன அப்படி மாற்றிட்ட, ஏதாவது வசியம் வச்சிட்டியா, எப்படி இப்படி மாறினாருன்னு ஊரில் உள்ளவங்க வந்து அம்மாட்ட கேட்குற அளவுக்கு எங்கள் அப்பா அந்த அளவுக்கு மாறியிருந்தாங்க. அப்படி ஒரு மாற்றங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு குடும்பத்தை அப்படி ஒரு பொறுப்பாக பிள்ளைங்களுக்கு அது செய்யணும் இது செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் காட்டுற மாதிரி நிறைய மூவியில் வர மாரி தாங்க நிறைய சீன் எங்கள் அம்மா சொல்லக்குள்ளே எங்களுக்கு தோணுது. இப்போ சில பேர் இல்லாதப்ப அப்படியே நம்ம வந்து ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்ப்போம்ல, அந்தமாரி நிறைய எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் நிறைய நாங்கள் அதேமாரி யோசிச்சு பார்க்குறோம். அப்படியே மூவியில் நடக்கிற மாதிரியே இருக்கும். எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா ஒரு நாள் காலேஜுக்கு அழைச்சிட்டு போயிட்டு, இதுதான் நம்ம புள்ள படிக்கிற காலேஜ், இந்த காலேஜ் எல்லாம் படிக்க வைக்கிற தகுதி நம்மளுக்கு கிடையாது, நம்ம காசு பணம் இல்லை, அதில் படிக்க வைக்கிறோன்னா அதுங்க நல்லா இருக்கணும் பின்னால் அப்படின்னு சொல்லிட்டு தான் படிக்க வைக்கிறோம். நம்ம கஷ்டப்பட்ட மாரி அதுங்க கஷ்டப்படக்கூடாது, அதனால தான் படிக்க வைக்கிறோம். இனிமேல் எங்கள் அப்பா வந்து இந்த 6 மணி ஆனால் வடிவேல் மாரி 6 மணி ஆனால் குடிச்சிட்டு வந்து அப்படியே அவங்க அம்மா அப்பா போகக்குள்ளே பூஜை பண்ணிட்டு போவோம், வந்து கண்ணாமண்ணா திட்டுவானே, அந்தமாரி எங்கள் அப்பா 6 மணி ஆகிட்டா குடிச்சிட்டா கண்டதை பேசிக்கிட்டு தேவையில்லாத சண்டை போட்டுருப்பாங்க எங்கள் அம்மாட்ட. அந்த 6 மணி ஆகிட்டா வீட்டிலே இருக்க முடியாது, அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும் எங்கள் அப்பா குடிச்சிட்டு வந்துடுவார்னு சொல்லிட்டு. ஆனால் எங்கள் அப்பா எவ்வளோ குடித்தாலும் எங்களையும் அடிக்க மாட்டாங்க, எங்கள் அம்மாவையும் அடிக்க மாட்டாங்க, எங்களை திட்டவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் ஆகிற வரைக்குமே 2 days தான் அடி வாங்கியிருக்கேன். அதுவும் நியாயமான காரணத்துக்கு தான் அடி வாங்கினேன். எங்கள் அப்பா வேலை விட்டாங்க, அது சேம விளையாட போயிட்டேன்னு அடிச்சிட்டாங்க. நைட்டு அவ்வளோ தூரம் தேவையில்லாதான் பேசிகிட்டு இருப்பாங்க எங்கள் அப்பா. காலைல ஏஞ்சி கேட்கணும் அப்பாவை, நானும் எங்கள் அம்மாலாம் சொல்லிட்டு இருப்போம். காலைல எங்கள் அப்பா மூஞ்ச பார்த்தாலே எங்களுக்கு எதுவுமே கேட்க வராது, அவ்வளோ பாவமாக இருக்கும். நைட்டு பார்த்து அந்த மூஞ்சா இது அப்படின்னு இருக்கும், நைட்டு பார்த்தா வெறியாகவும் காலைல ஏஞ்சா பாவமாக இருக்கும். அதனால எதுவுமே கேட்க மாட்டாங்க எங்கள் அப்பாவை. அவ்வளோ செல்லமாக வச்சுருந்தோம் எங்கள் அப்பாவை நாங்கள். எங்கள் அப்பா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலே எங்கள் அம்மா ரொம்ப பொசசிவ் ஆவாங்க, உங்கள் அப்பா தான் உனக்கு பிடிக்கும், என்ன பிடிக்காது அப்படின்னு நாங்கள் ஓப்பனாகவே சொல்லுவோம், அப்பா தான் பிடிக்கும். இதேமாரி சொன்னாலே எங்கள் அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகும். அதுக்குன்னே சொல்லி வெறுப்பேற்றிட்டே இருப்போங்க. எங்கள் அப்பாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறோங்க.